எல்லாமே இப்பதான் புரியுது. சாருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வந்தவொடனே நம்ம நிலைமையை சொல்லி புரிய வைக்கலாம். சமுத்திரகிரி கார்பேணி செல்வமாக நடிக்கிறார். ஒரு விளிம்பு நிலை ஒரு டிரைவர், ஒரு கார் டிரைவராக ஒரு வாய்ப்பான ஒரு நியாயமான நேர்மையான ஒரு பாடத்தை இவர் வேலை செய்கிறாரு. டிரைவருடைய என்ன பண்ண ஆட்டோ அது மாதிரி டிரைவருடைய ஒரு வீட்டு வேலை பார்ப்பாங்க, ஒரு சின்ன கடை வச்சிருப்பாங்க. இட்லி கடை வச்சிருக்காப்புல, அவருக்கு நிக் டைம் வந்து இட்லி குண்டா வச்சிருக்கிறார். எல்லாரும் எல்லா பேசுறதா தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு சராசரி 8, 9, 10 வயசுக்குள்ள உள்ள பையன். அவன் எப்பொழுதுமே வந்து துருதுன்னு இருக்கிறான். ரொம்ப ஆசைப்படக்கூடிய பையன். அந்த சின்ன வயசுக்கே உள்ளது. இதுதான் அந்த குடும்பத்தோட அமைப்பு. அந்த கதை பெண்கள் குறிப்பா ஒரு ரொம்ப கீழ்நிலையில உடல் உழைப்பை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய பெண்கள் எப்போது என்ன செய்வாங்க, ஒரு வீடு அடுத்தாப்புல வந்து பிள்ளைக்கு ஒரு நல்ல இங்கிலீஷ் ஸ்கூல்ல கான்வென்ட்ல படிக்க வைக்கணுங்க. அப்புறம் நகை நட்டு வாங்கணும்னு ஆசைதான். அது எல்லாம் வாய்ப்புகள் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், கணவன் மனைக்குள்ள மகிழ்ச்சியான தருணங்கள் எப்போ அப்பெல்லாம் வந்து சொல்லுவாங்க. எப்பொழுதுமே சொல்றது தானே, அது சொல்லிவிட்ட சும்மா இருக்கும் சரிப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவர்கள் ஒரு பாதுகாப்பை எப்போது பாதுகாப்பை விரும்புவார்கள். அப்படிதான் சொல்றாரு. நாயகன் என்று பட்டம் வந்தாச்சு, புரட்சி தமிழன் பட்டம் வந்தாச்சு. இவருக்கு ஏதாவது பட்டம் கொடுக்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, குடும்ப நாயகன் வந்து குடும்ப பத்தி எல்லாம் சொல்லிட்டு இவரு தற்கால சொல்லலாம் வேண்டும். சமுத்திரகிரி படமா ஏவா போய் பார்த்தா ஒரு செய்தி கிடைக்கும் அப்படின்னு போகக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு நல்ல நடிகர். இவர் பேன் இண்டியா நடிகர். இன்னும் சொல்ல போன ரஜினிகாந்தோட படத்தில் நடித்தது மூலம் தெலுங்குல ஒரு காலத்தில் கஷ்டப்பட்ட மனிதன் இப்ப நல்ல நிதானம் கூப்பிட்டு கொடுக்குறாரு. அவர்கிட்ட ஒரு நான் வந்து பொண்ணு பூ வேணா வைக்கிறேன், அவரே ஒரு காமெடியை போட்டுக்கிட்டு வச்சிடாத பாட்டு இருப்பார். இது ஒரு நல்ல பர்சன். தயாரி கஷ்டம் வந்தவர், ஆடியன்ஸ் பல்ஸ் பார்த்தவர், நிறைய விஷயங்கள் ஒரு வந்து திரைப்பட நடிகராக விஷயம். இயக்குனராக ஒரு படம் கண்டினியூ செய்வது என்பது அது விஷயம். இயக்குனராக இருந்த நடிகர் அந்த இயக்குனராக செய்து கொண்டிருக்கிறார். இது அவரை பத்தி மாதிரி இதோட இயக்குனர் இருக்கிறார். 10-12 வருஷத்துக்கு முந்தி கதையெல்லாம் சொல்லி ஒருத்தர் கேட்காம கிரவுட் ஃபண்டுங்கிற முறை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். நிறைய பேர்ட்ட போய் கேட்டோன்னா பேஸ் பண்ணி தான் நம்ம கௌதம்லாம் பண்ணார். கௌதம் பண்ணார்ல யாரு குரு காடுவெட்டி குழு கிரவுட் நண்பர்கள் உறவினர்களை கேட்டுக்கிட்டு ஒரு படம் பண்ணார். இப்போ வந்திருக்கிறார். இதுல என்னாச்சுன்னா, செல்வம் அவர் வந்து அந்த நிறைய விஷயங்கள் கொடுத்திருக்கிறாரு. மொழி வந்து ஒரு நடித்திருக்கு. கதை என்னங்க, இவ்வளவு மேட்டர்கள் கதை என்னங்க, அவர் விரும்புகிறார். இது வீட்டுக்குள்ள இது உள்ள இதுதான் லட்சியம்னு சொல்லக்கூடாது, சொல்லுவாங்க. வாய்ப்பு கிடையாது, அந்த இது வாங்கிடலாமா விமர்சையா கேட்டே கிடப்பாங்க. இது வந்து ஒரு நியாய மனிதன், மனைவியின் குரல் தெய்வத்தின் குரல். அந்த குரல் கேட்பதற்கு சமுத்திரகன் நினைச்சிருக்கப்பதான் வருகிறார்கள் வரிசையாக. கார்த்திக் ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட், ஒரு இங்கிலீஷ் அந்த மாதிரி சில விஷயங்கள் பேசக்கூடிய பர்சன். அவர் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்டாக வருகிறார். அடுத்தாப்புல வந்து இன்னொரு ஒரு முதல் செய்யக்கூடிய ஒரு யாரு அவர் இன்சூரன்ஸ் என்ன அதை பொண்ணு காட்டி விட்டுறாங்க. இதுல வந்து 2 கோடி நாளைக்கு மனைவி வருமானம், உங்க வருமானம் என்ன, வயது என்ன, இதெல்லாம் போட்டு அவர்கள் உங்களுக்கு இது நடுத்தர குடும்பம் வந்துடக்கூடாது, இவர் சொரிப்பாச்சு விட்டார். அது பக்கம் ஒரு காலம் வந்து நம்ம ரியல் எஸ்டேட், அதாவது வந்துருங்க 15 ரூபா போடுங்க, 20 ரூபா போடுங்க, பண்ணி நச்சு பண்ணி தான் அது மாதிரி வழியில மாட்டி பண்றாரு கோதண்டம். அவர் ரியல் எஸ்டேட்
அதுக்காக அடுத்த வண்டி மோதி அதுக்கு இன்னொரு அடுத்தாப்புல வந்து நம்ம இன்சூரன்ஸ் பண்ண பணக்காரனா பணக்காரனை வாழ்ந்து வாணும் பணக்காரனா இருக்க முடியுங்கிற ஒரு மைண்டை யாருமே வீட்டுக்குள்ள பணியாற்றும் பொழுது என்ன ஆகுது அப்படியே தூக்கம் உண்டி அடிக்குது. அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருது. அது இப்படி போயிட்டு இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிற கதையை ஒரு அழகாக போயிருக்காங்க. அதுக்கு தீர்வும் சொல்லியிருக்கிறார்கள். கடலாம் மீது பண்றது பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு வெளில போகிறது, இங்கே போய் காஞ்சி பணம் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாங்கடா இல்லை இவரும் வயசு கொடுத்துட்டு போறாரு. யார் ஹீரோ வந்து அட்வைஸ் பண்ண அவனை செருப்பால் அடிக்கணும்னு சொல்கிறார். நம்ம தலைவன் சமுத்திரக்கனி அவரோட ஃபாரின் மொழியெல்லாம் போய் சம்பாதிச்சுட்டு கூடாது அங்கே இருக்கு கொடுக்குறாரு. ஐடியா என்பது இலவச ஐடியா தானே. வாட்ஸ்அப் ஐடிஸ் இருப்பாங்க, நிறைய வாட்ஸ்அப்லேயே நிறைய விஷயம் ஐடியா ஆலோசனைகள் நிறைய கதைகள் எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த படம் போகுது. இது என்ன செய்யணும், மனைவி கணவன் பிள்ளைகள் பொறுப்பை உணர வேண்டும், என்னென்னு உணரணும். இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம். தியேட்டரில் போய் பாருங்கள், ஓடிடியில் டெஃபரெண்ட்டாக வரும். அதுபோல் நம்ம சேட்டலைட்லேயும் வரும், எல்லா டிவிலையும் வரும். கேட்டிருக்காங்க, ஆஃபர்லாம் போய்ட்டு சமுத்திரக்கனி படம் தான் அது போடுது. தியேட்டரில் போய் பார்த்தா அது குடும்பத்தோடு போய் பார்க்கும்பொழுது என்னது இதுவா அதை பாப்கார்னு இதெல்லாம் போட்டு தியேட்டருக்கு சார்ஜோட விளையாட அதுக்கு என்ன செய்யுது, அது அப்படி தான் உங்கள் குழம்பு பண்ணுறப்போ அவன் உருவிடுவான்ல. ஒரு 5 பேரில் குடும்பத்தை 600 700 போகிறப்போ இந்த பாப்கார்ன் அந்த மாதிரி மாட்டில் ஒரு 1000 ரூபாய் வர பணக்காரனாக ஆக வேண்டிய பணக்காரன முதல்ல வாழ்க்கையா அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். பார்த்துங்க. வந்தவுடனே நம்ம நிலைமையை சொல்லி புரிய வைக்கலாம்.